கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம சமாதானம் பண்ணுறோமா? ரெண்டு பேர்த்துக்கிடையே சண்டை அப்படின்னா நம்ம சமாதானம் பண்ணுறோமா, இல்லை அதை பேசி இன்னும் பெரிய அளவில் அதை பூதாகரமாக மாற்றுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் யாராமா? தேவனுடைய புத்திரர். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமாதான காரணராக கடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி, சமாதான பிரபு. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் சமாதானம். சீஷர்கள் பயந்து நடுங்கி திகைத்து போயிருக்கும் பொழுது இயேசு வீட்டுக்குள்ள உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார். உடனே அவங்க பயமெல்லாம் போயிடுச்சு. அப்போ இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் மற்றவங்க வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகள் மாறி அங்கே சமாதானம் உண்டாகணும். ஒருத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தோன்னா அவங்களுடைய பிரச்சனை மாறி அவங்களுக்கு சமாதானம் உண்டாகணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை நீங்கி அவங்க சமாதானம் அடையணும். அப்போது நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் சில நேரங்களில் நம்மளுடைய பேச்சு கர்த்தருக்கு பயப்படாமல் நம்முடைய மாம்சத்தில் சுயத்தில் பேசும் பொழுது அங்கே இருக்கிற சமாதானமும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளைப்பா, நான் போகிற இடங்கள், நான் பேசுகிற குடும்பங்கள், நான் பேசுகிற மனிதர்கள் இடத்துல ஒரு சமாதானம் என் மூலமாக அந்த இடத்துல வியாபிக்கும்படி நீங்கள் எனக்குள்ளே இருந்து செயலாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? பேசவே ஆரம்பிக்கணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அந்த இடத்துல நிரப்பும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள், தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.